இதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங்கான கட்சி சேர பாட்டோட CAPCUT ரீல்ஸ் வந்து எடிட் பண்ணது எப்படி நான் ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு 270K வியூஸ் வந்து வந்துருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு போயிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. முடிஞ்சு போனதை பற்றி எதுக்குடா பேசுகிறேன் அப்படின்னா, அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நிறையா பேர் CAPCUT வரல, CAPCUTல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதில் இருக்கிற மெயினாக, அதாவது நான் CAPCUTல எப்படி ரீல்ஸ் எடிட் பண்ணேன் அப்படின்னா, CAPCUT ஓப்பன் பண்ணேன், கீழே வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது, அதில் டெம்ப்ளேட் நேம் வந்து சர்ச் பண்ணேன், எடிட் கொடுத்தேன், ஃபோட்டோவை ஆட் பண்ணேன், ஆட் பண்ணிட்டு மேலே வந்து எனக்கு மியூசிக் கேட்டுச்சு, மியூசிக்கை செலக்ட் பண்ணேன், அப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே எனக்கு CAPCUTோட டெம்ப்ளேட் ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நிறையா பேருக்கு நிறைய விஷயம் வரவே இல்லை. அதனால் இந்த வீடியோவில் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது CAPCUTல. அந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ராப்ளத்துக்கான ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்பர் 1, CAPCUT உங்களுக்கு இன்ஸ்டாலே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பழைய CAPCUTை வந்து டெலீட் பண்ணிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் நம்மளோட டெலகிராம் சேனலோட குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் போய் CAPCUT ஆப் வந்து கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், CAPCUTல வந்து உங்களுக்கு அன்ஸ்டேபிள் நெட்வொர்க் இல்லைனா நோ நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் VPN யூஸ் பண்ணல அப்படின்றது தான் காரணம். செக்யூர் VPN அப்படின்ற ஆப்பு கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டெலகிராம் குரூப்லேயும் கொடுக்குறேன். அந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட் அப்படின்னு கேட்கும். அந்த கனெக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு உலக உருண்டையோட சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட் அப்படி இருக்கிறத கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CAPCUT வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது அன்ஸ்டேபிள்னு வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு CAPCUTை வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. VPNை கேன்சல் பண்ணக்கூடாது. CAPCUTை மட்டும் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் CAPCUTை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% இது வந்து வேலை செய்யும். மூணாவதாக CAPCUTல இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட் ஆப்ஷன். கீழே இருக்கிற டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து நிறையா பேருக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது வந்து CAPCUTோட 11.0.0 அப்படின்ற வெர்ஷன் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து பழைய ஆப் வச்சதுனால மேபி உங்களுக்கு வராமல் இருக்கலாம். புது ஆப்பில் உடனே வந்து வராது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்து வராது. நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணோன்னே வரும். அப்படி இல்லை அப்படின்னா CAPCUTோட இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி கீழே வந்து பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆன் பண்ணி கொடுத்துட்டு CAPCUTை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் வரும். அதில் ரெண்டாவதாக இருக்கிற டிஸ்கவர் அப்படின்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து ட்ரெண்டிங்கான, அதாவது இப்போ ட்ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபில்ட்ரு போச்சு அப்படின்னா அதை சர்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்துடும். டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு அப்படி ஓப்பன் பண்ணி வரவே இல்லை, நான் என்னெல்லாம் பண்ணிட்டேன் வரல அப்படின்னா ஆல்ரெடி இதுக்காக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ட்ரெண்டிங்கான CAPCUTல இருக்கிற ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்ற வீடியோ. அது இந்த வீடியோ தான். அந்த வெப்சைட்டில் வந்து ட்ரெண்டிங்கானதெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அது என்ன ரீல்ஸ் வேணுமோ அது ரீல்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. கீழே வந்து யூஸ் டெம்ப்ளேட் ஆன் CAPCUT அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் வந்து CAPCUTல அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இது வந்து டெம்ப்ளேட் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக. இப்போ CAPCUT டவுன்லோட் ஆகலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அன்ஸ்டேபிள் நெட்வொர்க் அப்படின்னு வருதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கும் சொல்யூஷன் சொல்லியாச்சு. மூணாவது வந்து எனக்கு டெம்ப்ளேட் ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது, டெம்ப்ளேட் சர்ச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு டெம்ப்ளேட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டெம்ப்ளேட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம், எடிட் ஆப்ஷன் கொடுத்து ஃபோட்டோவும் செலக்ட் பண்ணி உள்ளே போயிட்டோம், ஒன்று வச்சுக்கோங்க, உள்ளே போயிட்டோம். அடுத்து வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து ஆட் பண்ணுறது. என்னோட CAPCUTல மேலே வந்து ஆட் மியூசிக் அப்படின்னு கேட்கும். அதனால் அதை செலக்ட் பண்ணி நான் சாங்கை வந்து ஆட் பண்ணிக்குவேன். சாங்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் போடுறாங்களோ அந்த ரீல்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்குவேன். கீழே வந்து ஷேர் ஆப்ஷன் இருக்கும் இன்ஸ்டாகிராமில், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் CAPCUTல ஆட் மியூசிக் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுக்குறோம். அதில் வந்து வீடியோலேருந்து மியூசிக் ஆட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அந்த மியூசிக் வந்து இதில் ஆட் ஆகிரும். நான் சிம்பிளாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். ஆனால் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டோம். எடிட் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் டெம்ப்ளேட் வந்து ட்ரெண்டிங்காக போகும், அதுக்கு ஒரு பாட்டு இருக்கும்.
கீழே வந்து மியூசிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து கிரியேட் ரீல் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. கிரியேட் ரீல் இல்லை அப்படின்னா அந்த டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கொடுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு வந்து கேலரி ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோவை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்கான சாங் இருக்குல்ல, அந்த சாங்குக்கு நம்ம வீடியோ கேப்கட்டோட ஃபில்டரும் அந்த சாங் ஒரே மாதிரி மேட்சாக தான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூஸ் ஏறுறதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீடியோவில் ஹெச்டி குவாலிட்டியான சவுண்டும் ஆட் பண்ண மாதிரியும் இருக்கும். CapCutல லாஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து கீழே வந்து எக்ஸ்போர்ட், அதாவது ஷேர் பண்ணும்போது ஷேர் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் ஷேர் டு டிக்டாக் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிரும். உங்களுக்கு வந்து காட்டாட்டியும் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேலரியில் வந்து அந்த வீடியோ வந்து சேவ் ஆகிரும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப சிம்பிளிஃபையாக CapCutல இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அந்த 2,70,000 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் கூட பெரிய சேனலாக வளர்ந்துருப்பேன். ரொம்ப வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ட்ரெண்டிங்கான CapCut டெம்ப்ளேட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது இந்த வீடியோ தான், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதேமாதிரி ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. நெக்ஸ்ட் ஏதாவது ட்ரெண்டிங்கான CapCut இல்லை வேறு ஏதாவது எடிட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அந்த ஐடிக்கு வந்து ஃபாலோ பண்ணி விடுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.